வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். நானும் பார்த்தீங்கன்னா டெய்லி vlog போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையே வந்துருச்சு. அந்த அளவுக்கு கேப் விட்டாச்சு. ஆனா வேலை அதிகமா இருந்துட்டே இருக்குது. வீட்டில் இருக்கிற வேலை கப்பன்னு முடிச்சுட்டு இங்கே வந்தோம்னா ரெடியா இருக்கும் இங்கே வேலை. ஸோ நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், டேண்ட்ரஃப் ஆயில், க்ளோ சீரம், கால்சியம் பவுடர், ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கிங் ஆயில், அப்புறம் என்ன மச்சான் சத்து மாவு, இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் போட்டு ரெடியாக இருக்குது. இதோ இங்கே கீழேயும் வெயிட் லாஸ் பவுடர் இருக்கும். நம்மளுடைய பாடி பாலிஷிங் ஸ்க்ரப்பு, ஹேர் மாஸ்க்கு, அதெல்லாம் 1 லிட்டர் ஆயில், பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில், இது மாதிரி எல்லாமே போட்டு ரெடியாக இருக்குது. இன்னைக்கு நாங்கள் டிஸ்பேச்சில் உட்கார போகிறோம். கொரியர் பேக் பண்ணுறது சாயங்காலம் வரைக்கும் விடாமல் பேக் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்னன்னாக்கா நீங்கள் இங்கே பாருங்கள், இது என்னைக்கு இங்கே எத்தனை பாட்டில் இருக்குது? 1 லிட்டர், 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22 பாட்டில் இருக்குல்ல. 22 1 லிட்டர் பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில். ஸோ 1/2 லிட்டர் வாங்கினப்போ இப்போ எல்லாம் 1 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னு 1 லிட்டர் கேட்குறாங்க. கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் நல்லா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுவே ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கு. அப்படியே சொல்லி எல்லாம் 200 ml இருந்து 1/2 லிட்டர், 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் மாறிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஃபோன் வருது, அட்டன் பண்ணிட்டு வரட்டும். அதே மாதிரி இந்த பிளாக் மேஜிக் ஆயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்கிற பொருளுக்கு நிறைய அலைய வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஆனால் நான் வெளியில் போக மாட்டேன். மகி, அம்மா, இன்னும் 2 பேர் அப்படி தான் போவாங்க. இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள் சொல்லி வச்சுருவோம். அவங்களே கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பவுடர் ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் நேரத்தில் தான் அதிகமாக போகுதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இல்லை, எப்பவும் போலவே இந்த பவுடர்லாம் போயிட்டுருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பவுடர் ஐட்டம் இல்லையா, அதெல்லாம் வந்து சரியாக போக அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஆயில் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கினா 1 வருஷத்துக்கு வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வாங்குவாங்க. பவுடர் ஐட்டம் மட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிஸியான வேலை இருக்குது. அதனால நான் காலையில் வெறும் சாதம், நேற்று நைட்டு நடந்த கொடுமை என்னத்தை சொல்ல, பால் காய வச்சுக்கிட்டே இருந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. கேஸ் முடிஞ்ச உடனே வேற யார்கிட்ட கேஸ் வாங்குறது? நம்ம அக்கா வீட்டில் வாங்குவோம். அக்காவுக்கு சரியா போற நேரம் கேஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் புக்கிங் கொடுத்தவங்களும் இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து இன்னும் ப்ராடக்ட் கைக்கு வரல அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு 4 நாள் உங்களுக்கு வந்து கைக்கு ரீச் ஆகிடும். என்னன்னா எல்லா கொரியர் ஆஃபீஸில் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க ஒரு நாளைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன்னா மொத்தமா கொடுப்போம். ஆனா அவங்களுக்கு 100க்கு மேல ஒரு நாளைக்கு பண்ண 100 அதிகபட்சம் 150 தான் உட்கார்றாங்க அவங்க. ஆமா, அதனால வந்து நம்ம மொத்தமா கொரியரை கொடுத்துடுறோம். அவங்களுக்கு வந்து 100, 120 இதுக்கு மேல அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால அப்படி போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் சோறு, மாங்காய் ஊறுகாய் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதுக்குள்ளே உட்காந்துலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் ஏதாவது வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு வெயிட் லாஸ் பவுடர், ஸ்கின் ஆயில், டேண்ட்ரஃப் ஆயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் 14 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வேணும்னா கால் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஊர் பேர் சொல்லிவிட்டு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லிவிடுவேன். இப்போ வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரம், இதை வந்து நான் நம்மளுடைய நாகாஸ் வேர்ல்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரீசெண்டாக கூட அதில் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் சரி ஓகே இதில் சொல்லிடலாம் அப்படின்னு. ஏன்னா நாகாஸ் வேர்ல்டில் நான் வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் கூட அதில் போட முடியல. நாகாஸ் மீடியாவுக்கு மட்டும் தான் நான் அடிக்கடி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 48 நாள் மட்டும் ஏற்றினா போதுமா விளக்கு அப்படின்னு சொல்லி பிரம்ம முகூர்த்த நேரத்தில். என்ன கேட்டால் 48 நாள் மட்டும் நான் உனக்கு நல்லது கொடுத்தா போதுமான்னு கடவுள் திருப்பி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 48 நாட்கள் மட்டும் போதுமா அப்படின்றது வந்துலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை கண்டினியூவாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லது கிடைச்ச உடனே அதை விட்டுறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, குளிச்சுட்டு விளக்கேற்றுறீங்க, அடுத்து உங்கள் வேலையை பார்க்குறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நினைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஏற்றுங்க. 48 நாள் கணக்கு அப்படிலாம் வச்சுக்க வேண்டாம், சரிங்களா? ஏன்னா 48 நாள் அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனை வந்தால் திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். நம்ம இதை விட்டதுனால தான் இப்படி ஒன்று. ரெகுலராக அதை உங்கள் ரொட்டீனாக வச்சுக்கோங்க. அடுத்து என்கிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது வந்து குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா, வாசலில் மட்டும் விளக்கு வச்சா போதுமா, இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க. நம்மளுக்கே தெரியும் நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு நம்ம எப்போவுமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம். ஏதாவது கஷ்டம், ஏதாவது கவலை இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு குளிக்க கூட தோணாது. நம்ம பாட்டுக்கு உட்காந்து அப்படியே சோர்ந்து உட்காந்து அழுதுகிட்டு இந்த மாதிரி டல்லாக உட்காந்துருப்போம். அப்போ நம்மளுக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம விளக்கேற்ற போகிறோம், அது நல்ல விஷயம் செய்ய போகிறோம், அதுக்கு நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் செய்கிறது தான் நல்லது. அது ஒன்று. இன்னொன்று, வாசலில் மட்டும் விளக்கு வச்சுக்கலாமான்னு யார் கேட்டதுன்னா காலங்காத்தால் குளிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அந்நேரத்துக்கு அப்படின்னு சொன்னவங்க தான் கேட்டிங்களே. அதனால் வாசலில் மட்டும் விளக்கேற்றுறது நீங்கள் பண்ணலாம். வாசலில் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளேயே விளக்கேற்றுங்க.
வாசல்ல வந்து நம்மளுடைய குலதெய்வம் இருக்காங்க அந்த நிலவாசல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ அங்கேயே விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளேயே ஏற்றுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து எப்பவும் போல கேட்குறது, அந்த நேரத்தில் பெருக்கலாமா, அந்த நேரத்தில் துடைக்கலாமா, அந்த நேரத்தில் கூட்டலாமா இப்படின்னு சொல்லி எல்லாமே செய்யலாம். எல்லாமே நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம மனசுல இருக்கிற பெரிய பெரிய விஷயங்களையே வந்து கடவுள் புரிஞ்சுக்குவார். அப்படின்னு இருட்டுக்குள்ள ஏன் கூட்ட கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, ஏதாவது நகை ஏதாவது வீட்டுக்குள்ள கண்டுனா கூட்டி குப்பையில தள்ளிடுவாங்க. 6 மணிக்கு மேல வீட்டை பெருக்க கூடாதுன்னா அந்த காலத்துல லைட் கிடையாது. 6 மணிக்கு மேல கூட்டும் போது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிடலாம். அதனால நீங்க பகல்ல கூட்டுங்க அப்படின்னு சொல்லுனாங்க. இப்பதான் பளிச்சுன்னு பழகாட்டின்னு நம்மளுக்கு தான் வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு. அதனால 6 மணிக்கு மேல கூட்டக்கூடாதுன்னா கரெக்டா விளக்கு வச்சுட்டு கூட்ட வேண்டாம். விளக்கு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இங்க நம்ம கூட்டி தள்ளிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமா நம்மளுக்கு வீட்டுக்கு பெரியவங்க வந்திருப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம கூட்டிட்டு இருக்க மாட்டோம்ல, அது மாதிரி தான். ஸோ நீங்கள் விளக்கு வச்சுட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக பெருக்காதீங்க, பெருக்கி முடிச்சுட்டு விளக்கு ஏற்றுங்க. காலைல ஒரு குண்டா பழைய சோறு தின்ன உனக்கு கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சேன், நல்லா யோசிக்கிறேன். பழைய சோறு திங்கல நான் இப்போ இதுதான் சாப்பிட்டப்ப பழி. ஸோ அதனால் இதுதான் நீங்கள் வந்து எல்லாமே செய்யலாம். அந்த நேரத்தில் துடைக்கக்கூடாது, தொடச்சிக்கிட்டு போயிடும். இதில் வேற ஒரு இது சொன்னாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வச்சா குடும்பம் ஊதிக்கிட்டு போயிடும். அப்படிலாம் கிடையாது. ஊதி ஊதுனா வீட்டுக்கு பாம்பு வந்துருங்க. நாங்கள் என் பையன் டெய்லி ஊதிக்கிட்டு ஊதுறானே, அதெல்லாம் ஒன்றும் வராது. அதே மாதிரி வந்து வீட்டில் இந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது, அந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது. அச்சோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேல் வச்சுருந்தேன்னா அந்த வேலில் வந்து மேலே வந்து கூர்மையான பகுதி இருக்குது. அதனால் வந்து அதில் நீங்கள் எதையாவது உருட்டி வைங்க, அதாவது சந்தனமோ மஞ்சளோ உருட்டி வைங்க. இல்லைனா அந்த கூர்மையான வேல் வைக்கக்கூடாது, அது ஆயுதம் கணக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கூர்மையான வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன், வேல் வச்சிருக்கிற ஒரு முருகருக்கே தெரியும் நல்லதில் கொண்டு போய் இந்த வேலை போய் குத்தணுமா இல்லை கெட்டதுக்கு யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய கற்பனை ஷார்ப்பாக இருக்குன்னா, ஒரு வேளை சாமி எப்படி தொட்டு கும்பிடும்போது வேலை நம்ம கையை குத்திரோன்றதுனால கூட அதில் எதனா உருண்டே வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் நான் இதெல்லாம் பெருசாக நம்ப மாட்டேன். அவருக்கு தெரியும் முருகரை நினச்சி நம்ம அந்த வேலை வைக்கிறோன்னா முருகருக்கு தெரியும் அந்த வேலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதனால அதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வாராகி அம்மனை வைக்கலாமான்னு கேட்குறீங்க. வாராகி அம்மன்லாம் நான் எப்பயோ வச்சுட்டேன். அந்த அம்மாவை வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்குது. அதனால வாராகி அம்மனை வைக்கலாமா, புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வைக்கலாமா, இதை வைக்கலாமா, அதை வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் எந்த சிலையும் வைக்காட்டியுமே பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். நான் வந்து எங்கள் பூஜை ரூமில் நிறைய சிலை வச்சுருக்கேன்னா எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அதனால் நான் வச்சுருக்கேன். மற்றபடி வந்து எனக்கு நேராக பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதில் ஒரு பெரிய இது இல்லை, உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வச்சாவே போதும். அப்படி இல்லையா, குலதெய்வம் கூட யாருன்னு தெரியலையா, எனக்கு யாருன்னு தெரியல என்னுடைய குலதெய்வம், ஆனால் நான் மனசார உங்களை நம்புகிறேன், என்னுடைய குலதெய்வம் பேர் தெரியாட்டி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மனசார ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு கும்பிடுங்க, அவ்வளோதான். இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடணும். இஷ்ட தெய்வம். இன்னொரு ஃபோன் வருது, எடுத்துகிட்டு போய் ஃபோன் இடையில வந்துட்டே இருக்கா தான் பாஸ் பண்ணி எடுக்கிறோம். அதனால் வந்து அந்த சாமியை வைக்கணுமா இந்த சாமியை வைக்கணுமா எதுவுமே குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு வந்து எந்த சாமி பிடிக்குதோ உங்களுடைய குலதெய்வம் அப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அவ்வளோதான் வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. இல்லை எந்த சாமி ஃபோட்டோவையும் வைக்கலையா, நான்லாம் ஒரு சிலரோடது பார்த்துருக்கேன், சின்னதாக ஒரு டப்பா மாதிரி அதில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி கும்பிட்றாங்க, அவங்க குடும்பம் நல்லா தான் இருக்குது. அதனால் உங்கள் மனசு திருப்தி தான், நம்மளுடைய முயற்சி தான். சாமியை கும்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அதனால் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு என்ன சொல்கிறது, குளிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் சில பேருக்கு, ஒரு சிலருக்கு காஃபியை குடிச்ச உடனே ஃப்ரெஷ்னஸ் வரும், நம்மளுக்கு விளக்கேற்றனோன்னா ஃப்ரெஷ்னஸ் வருது. ஃபோன் எடுத்து ஃபோனு கால்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனால வீடியோவை வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எது உங்களுக்கு திருப்தியாக தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. அது கூட வந்து நீங்கள் விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருங்க, அவ்வளோதான். ஒரு நாள் வந்து இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் வந்து தொடர்ந்து ஏற்றிட்டே இருக்கேன், இடையில நான் டப்புன்னு விட்டுடுறேன், திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் சொல்கிறது, 48 நாள் கணக்கெல்லாம் வைக்காதீங்க, எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.